தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பெரும்பாலான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை போக்குவரத்து நெரிசல் குறைந்து காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணாவிடம் கேட்டு பெறலாம். குணா, நிலவரங்களை பதிவு செய்ய. வரும் திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. தலைநகரான சென்னையிலிருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளியை பண்டிகை கொண்டாடுவதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக நேற்று இரவு பெரும்பாலான மக்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றதன் காரணமாக இன்று தற்பொழுது இந்த ஜிஎஸ்டி சாலை என்பது சற்று போக்குவரத்து நெரிசல் மிக குறைவாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இயல்பாக இந்த நேரம் ஜிஎஸ்டி சாலை என்பது வழக்கமாகவே கூட்ட நெரிசல் மெதுவாக இருக்கக்கூடிய ஒரு சாலையாக தான் இருந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக பண்டிகை நாட்களின் பொழுது இந்த சாலை மிக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கும். ஆனால் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நேற்று மற்றும் நேற்று முன்தினம் இரு தினங்களாக பெரும்பாலானோர் சென்றதன் காரணமாக தற்பொழுது இந்த ஜிஎஸ்டி தாம்பரம் சாலை பெரும்பாலும் இந்த கூட்டம் நெரிசல் இல்லாமல் சாலை வெறிச்சோடியும் ஒரு சில வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு படிப்பதற்காக வருகை தந்த பள்ளி மாணவர்களும் அதே போன்று கல்லூரி மாணவர்களும் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக புறப்பட்டு சென்றார்கள். அதுவும் குறிப்பாக வேலைக்காக வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வந்திருந்த அந்த இளைஞர்களும் அதே போன்று அந்த பெண்களும் குடும்பத்தினரும் இந்த தீபாவளி பண்டிகை சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தன. அந்த சிறப்பு பேருந்துகள் மூலமாக பெரும்பாலான மக்கள் அந்த சிறப்பு பேருந்துகள் மூலமாக தங்களது சொந்த ஊர்களுக்கும் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று சென்னையிலிருந்து பெரும்பாலும் மாவட்டம் இருக்கக்கூடிய அந்த வாசிகள் தான் சென்னையில் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். சிறப்பு ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சிறப்பு ரயில்கள் மூலமாகவும் தென் மாவட்டங்களுக்கும் அதே போன்று வட மாவட்டங்களுக்கும் அந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருந்தன. அந்த சிறப்பு ரயில்களிலும் பெரும்பாலான மக்கள் சென்னையிலிருந்து தங்களது சொந்த மாவட்டத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்பொழுது இன்று முதல் அடுத்த 3-4 நாட்களுக்கு சென்னை இதே போன்ற ஒரு நிலைதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகையின் பொழுதும் 3 முதல் 4 நாட்கள் தொடர் விடுமுறை என்றால் நாம் பார்க்கக்கூடிய இந்த சாலையினுடைய காட்சிகளை தான் நாம் பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் இந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு 4 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து பெரும்பாலான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கும் சொந்த மாவட்டங்களுக்கும் உறவினர்களுடைய இல்லத்திற்கும் சென்றதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் என்பது வெகுவாக குறைந்து தற்பொழுது வெறிச்சோடி காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.